ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரை உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக ஆசீர்வாதமாய் மாற பண்ணி நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாக்கப்படாதபடி அவைகளுக்கேற்ற மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் தடையில்லாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து நீரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அருமையான நல்ல நாளிலும் கர்த்தருடைய சித்தமான காரியங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவாக்கி முடிக்கும்படியான திறந்த வாசலை தந்து நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு நாங்கள் செய்யும் ஒவ்வொரு ஆராதனை முறைமைகளிலும் உம்முடைய மகிமையான ஆசீர்வாதங்களை நீர் விளங்க பண்ணி நீர் எங்களோடு கூட இருந்து இயங்குகிறதை பிரத்யேகமாய் கண்டு உணர கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையும் கர்த்தருடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கப்பட நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டா, இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டா, கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டா, இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டா. ஆபிரகாமின் புத்திரரென்பு ஆண்டவரை மறந்துவிட்டால், ஆபிரகாமின் புத்திரரென்பு ஆண்டவரை மறந்துவிட்டால், கல்களால் தம் பிள்ளைகளாக்க வல்லவருண்டு தெரியுமா, கல்களால் தம் பிள்ளைகளாக்க வல்லவருண்டு தெரியுமா, கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டா, இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டா. வேதம் கற்று போதிப்போரும் சத்தியத்தை மறுதலித்தால், வேதம் கற்று போதிப்போரும் சத்தியத்தை மறுதலித்தால், ஆயக்கார பாவிகளும் பரலோகில் இடம் பெறுவாரே, ஆயக்கார பாவிகளும் பரலோகில் இடம் பெறுவாரே, கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டா, இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டா.
புத்திரரென்போர் அழைப்பை அசட்டை பண்ணிவிட்டால் ராஜ்யத்தின் புத்திரரென்போர் அழைப்பை அசட்டை பண்ணிவிட்டால் வேலி அருகே உள்ள மனிதர் கல்யாண சாலை நிரப்புவார். வேலி அருகே உள்ள மனிதர் கல்யாண சாலை நிரப்புவார். கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டார். இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டார். கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டார். இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டார். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும். இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும் இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பரத்தில் இருந்து ஜெயம் வரும். பரனுன்னை காக்க வல்லோ. பரத்தில் இருந்து ஜெயம் வரும். பரனுன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு உண்டேனக்கு உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு காத்திடுவார் என்றுமே. காத்திடுவார் என்றுமே. ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவிக்குறைவால் மீட்பர் உதிர பலத்தால் சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிற்று இயேசு கை தூக்கினார். முற்றும் என் உள்ளம் மாறிற்று இயேசென்னை காக்க வல்லோ. முற்றும் என் உள்ளம் மாறிற்று இயேசென்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு உண்டேனக்கு உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு காத்திடுவார் என்றுமே. காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவே. என்ன
கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, உண்டேனக்கு, உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. சங்கீதங்களின் புஸ்தகம் 47வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 47வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகி உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த சத்தியவேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்கேற்ற சகல நன்மையான காரியங்களை, நீர் பேசும் ஒவ்வொரு சத்தியமான காரியங்களின் ஆழ்ந்த அனுபவங்களை இவைகளின் மூலம் நாங்கள் கற்று உணர கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனங்கள் கிடைக்கக்கூடிய நேரத்திலே அவைகளை உட்கொள்ளக்கூடிய மகா உன்னதமான பாக்கியங்களை நீர் எங்களுக்கு தந்து இந்த வசனங்கள் சொல்லும் ஒவ்வொரு சத்தியத்திலே நிலைத்து நின்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த நீரே கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எழுந்து நின்று 47வது சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா. தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த கண்மலையாகிய
கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையாமே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்கள். ஆமென், ஆமென், ஆமென். கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் நானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் நானே, எதற்கும் பயமில்லை. ஆமென். ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழித்தோடும், நீச்சல்லாலும் மூழ்கியே நேசரன்பில் மகிழ. அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீத்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. உன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. கரங்களை தட்டி இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே. ஊற்றும் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே.
பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, 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 பொழிந்திடும் ஆமென் ஆமென். ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாற்றி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோம். பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சீரை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சீரை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. விடுதலை முழங்கிடுவோமே, திக்கினம் யாவும் மகளும், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுக்கள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போ. நுகங்கள் முறிந்திடும், கட்டுக்கள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போ. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த புதிய நாளை தந்த கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த உறுப்பு கடத்தக்கூடிய அநேகம் விதமான மாஃபியா கும்பல்கள் தேச எல்லைகள்ல ஆங்காங்கே மெய்யாகவே தீவிரமாய் கடந்து வந்து கொண்டு அநேகம் விதமான பிள்ளைகளுடைய சரீரத்தில் காணப்படக்கூடிய உறுப்புகள் யாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய நிலைகளை, பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் அறுவை சிகிச்சைகள் யாவற்றையும் செய்யக்கூடிய நிலைகளில் உறுப்புகள் யாவற்றையும் எடுத்துக்கொண்ட பிறகு அந்த பிள்ளைகளை மெய்யாகவே பாலியல் கொடுமைக்கு உட்பிரவேசிக்க செய்து அந்த பிள்ளைகளை கொலை செய்து தூக்கி எறியக்கூடிய பெரிய மாஃபியா கேங் நம்முடைய தேச அளவில் மெய்யாகவே அளவிலே காணப்படக்கூடிய இந்த சூழல்களை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகளிலே நின்று பிள்ளைகளை கர்த்தருடைய கரம் காப்பாற்றும்படிக்காக, சிறுவர்களை, சிறுமிகளை, பெண்களை, பெண் பிள்ளைகளை கர்த்தருடைய கரம் காப்பாற்றும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் ஊக்கமான மனதோடு கூட நாம் யாவரும் இணைந்து நம்ம ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட உறுப்பு கடத்தக்கூடிய இந்த கும்பல்களை கர்த்தராகிய தேவனுடைய கரத்தினாலே மெய்யாகவே அநேகம் விதமான தேங்க்யூ மை ஃபாதர், கர்த்தாவே உமக்கு சோத்திரம், அரசாங்க அதிகாரிகள் மெய்யாகவே கையும் மெய்யுமாய் பிடிக்கக்கூடிய அளவிற்கான ஆண்டவராகிய தேவனுடைய ஞானத்தை தேவன் அவர்களுக்கு தரும்படிக்காக, இப்படிப்பட்ட கிரியைகளினாலே சிக்குண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விடுதலையாக்கும்படிக்காக, இப்படிப்பட்ட அறுவை சிகிச்சைக்கு ஆயத்தப்படுத்தப்படக்கூடிய பிள்ளைகளை கர்த்தருடைய கரம் காப்பாற்றும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்முடைய இந்தியாவில் மட்டுமல்ல அகில உலகம் எங்கிலும் கூட இப்படிப்பட்ட மாஃபியா கடத்தல் கும்பல்களிலே ஆண்டவராகிய தேவனுடைய கரம் மெய்யாகவே கிரியைகளை நடப்பித்து இவர்களை சிறைப்பிடிக்கக்கூடிய அளவிற்கு அரசாங்கங்களுக்கு அதிகாரங்களை ஆண்டவராகிய தேவன் தந்து அவர்கள் செய்யும் ஒவ்வொரு விதமான காரியங்களை ஆண்டவராகிய தேவன் எல்லா ஜனங்களுக்கும் வெளிப்படுத்தி அவர்கள் செய்யும் ஒவ்வொரு விதமான தீமையான தொழில்களை கர்த்தராகிய தேவன் கையும் மெய்யுமாய் பிடிக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி தரும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உறுப்பு கடத்தக்கூடிய கும்பல்களுக்கு விரோதமாய் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். மாஃபியா கர்த்தாவே அந்த கேங்குகளுக்கு விரோதமாய் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகம் விதமான குழந்தைகளை கடத்தக்கூடிய கும்பல்களுக்கு விரோதமாய் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். உறுப்புகள் யாவற்றையும் எடுத்து அதன் பின்பதாக அவர்களை கெடுத்து அவர்களை கொலை செய்யக்கூடிய இப்படிப்பட்ட வன்முறையாளர்களை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் தடுத்து நிறுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை மட்டுமல்ல அகில உலகத்தையும் காப்பாற்றும்படிக்காக கர்த்தராகி உம்முடைய நாமத்தினால் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட குழுக்கள் எங்கெங்கெல்லாம் இயங்கி மறைவிலே நின்று கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பித்தாலும் அவர்களை கர்த்தருடைய நாமத்தினாலே அரசாங்கம் கையும் களவுமாய் பிடிக்கக்கூடிய அளவிற்கு திறமையான மக்களை ஆண்டவராகிய தேவன் பயன்படுத்தி இவர்கள் தீட்டும் எல்லா திட்டங்களையும் கர்த்தரை வெளிப்படுத்தி இவர்களுடைய கிரியைகளை கர்த்தருடைய கரம் அதமாக்கி போட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கர்த்தரீர் அங்கீகரியும், அதற்கு தக்கதாக அதற்கு அதிகமாக மகிமைகளை விளங்க பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் வருகின்றோம். காணிக்கைகளை கைகளிலே வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து ஒரு பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கு என்று காணிக்கை படைக்கலாம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து கர்த்தராகிய தேவன் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளை அங்கீகரிக்கும்படிக்காக உள்ளத்தை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் நேரத்திலும் கர்த்தருக்கு நாங்கள் காணிக்கைகளை செலுத்தும் நல்லதொரு நேரத்தை எங்களுக்கென்று உருவாக்கி தந்து இந்த காணிக்கையாகிய பலிகளை கர்த்தர் நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கு தக்கதாக அதற்கு அதிகமாக அநேக மகிமைகளை நீர் விளங்க பண்ணி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய கரங்களிலிருந்து அநேகம் நன்மைகளை பெற்றிருக்கிறோம். எங்களால் இயன்ற இந்த சொற்பமான காணிக்கைகளை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கு தக்கதாக அவைகளுக்கு அதிகமாக மகிமைகளை நீர் எங்கள் வாழ்க்கையை விளங்க பண்ணி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென், ஆமென்.
இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றி இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றி இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதீரும் நாதா என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதீரும் நாதா என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பலன் ஏந்திடுமே உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பலன் ஏந்திடுமே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எத்தனையோ நன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் எங்களுக்காக தந்தீர்.
எங்களால் இயன்ற அந்த சின்ன காணிக்கையாகிய பலிகளை தேவனுக்கென்று நாங்கள் படைக்க நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த நல்ல நாளுக்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருக்கென்று நாங்கள் படைத்தோம். அவைகளுக்கேற்ற பலன்களை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெற்று கர்த்தருக்கென்று நாங்கள் படைத்திருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் தாமே எங்களுடைய உண்மை நிலைகளை அறிந்து ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை எங்கள் மூலம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே சீர்பட வேண்டிய காரியங்களிலே நீங்களும் நானும் சீரான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறதை குறித்து அநேகம் வாரங்கள் கர்த்தர் நம்மோடு கூட திட்டமும் தீர்க்கமான விதத்தில் பேசிக்கொண்டு வருகின்றார். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே சீர்கெட்ட ஒரு மனிதனாக எதை நாம் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் கூட அதனுடைய முழு பலனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காலத்திலும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்கிறதற்கு முன்பதாக தன் வாழ்க்கையின் நிலைகள் எல்லாவற்றையும் சீராக்கி கொண்டு அந்த காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே முழு மனதாக அவன் செயல்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் அவைகளை அங்கீகரிக்கவும் ஆசீர்வதிக்கவும் அவைகளுக்கேற்ற மகிமைகளை நம்முடைய வாழ்க்கையிலே விளங்க பண்ணத்தக்கதான கிருபைகளை ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி தருகின்றார். இந்த சீர்கேடு என்று அழைக்கப்படக்கூடியது ஒவ்வொரு ஆவிக்குரிய வட்டாரத்திலும் ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய ஒன்று. ஏதாகிலும் ஒரு சின்ன ஒரு குறைவு, ஒரு சின்ன ஒரு தவறு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் நம்முடைய ஒட்டு மொத்த முழு பலன்களை இழக்கும் ஒரு மக்களாக நீங்களும் நானும் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். வசனத்தில் நம்ம பார்க்கலாம், தேவனாக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோன் என்கின்ற மனிதன் துவங்கி ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டு கர்த்தருடைய திட்டங்களை செய்து அப்போஸ்தலரோடு கூட இணைந்து பணியாற்றின அநேக விதமான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கூட அவர்கள் நல்லதொரு துவக்கத்தை துவங்க ஆரம்பித்தாலும் சின்ன சின்ன சீர்கெட்ட காரியங்களை அவர்கள் சீர்படுத்த மனமற்றவர்களாய் விளங்க ஆரம்பித்தனால்தான் தங்களுடைய ஒட்டு மொத்த முழு பலனை இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் மாற்றமடைய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கிதியோன் ஆண்டவராகிய தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம், நல்ல ஒரு மனுஷன் தான். ஆண்டவராகிய தேவனுடைய யுத்தங்களை செய்த ஒரு மனிதன். மீதியானிய படைகள் யாவற்றையும் அழிக்கக்கூடிய மகாவிதமான உன்னதமான பொறுப்பை தேவன் அவனுடைய கரங்களிலே தந்திருந்தார். எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சார், நல்ல ஒரு காரியங்கள் யாவற்றையும் செய்து முடித்தார். ஆனா அந்த கிதியோனுடைய வாழ்க்கையினுடைய நிறைவு வரக்கூடிய நேரத்துல ஒரே ஒரு வசனம் இவ்விதமா எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த கிதியோன் செய்த அந்த ஏபோத்தின் நிமித்தம் அவனோடு கூட காணப்படக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் இடறி போக ஆரம்பிச்சிட்டான். அந்த ஒரே ஒரு காரியம்தான். அவ்வளவு நல்ல காரியத்தை செஞ்சா அதுல ஒரு குற்றம் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய நேரத்திலே தேவன் தந்த ஒட்டு மொத்த மகிமைகளை இழந்து போகக்கூடியவனாக அவருடைய நிலைகள் காணப்படுகிறதை பார்க்க முடியும். அதனாலதான் கர்த்தருடைய வசனத்தில் என்ன போட்டுருக்கு, செத்த ஈக்கள் பரிமளக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ண ஆரம்பிச்சு. 1000 நல்ல கிரியைகளை செய்ய ஆரம்பிச்சிருந்தாலும் ஒரு செத்த கிரியை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால், ஒரு சீர்கட்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த பரிமளக்காரன் வைத்திருக்கக்கூடிய தைலத்தின் எல்லா விதமான நலதமான வாசனங்கள் யாவற்றையும் அவைகள் நாரி கெட்டு போக பண்ண ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயத்துல கூட தவறாத ஒரு மனிதனாக, சின்ன சின்ன காரியத்துல கூட சரியான ஒரு விதத்தில் இயக்கத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய அளவிற்காக நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளை நீங்களும் நானும் சீர்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவ பார்வையிலே ஆண்டவராக தேவன் நம்மை பார்த்து சொல்லுவார், தராசிலே வைக்கப்பட்டு நெருக்கப்படக்கூடிய நேரத்தில் குறைவில்லாமல் நீ காணப்பட்டாய் என்கிறதை கர்த்தராகிய தேவன் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் பேச வேண்டும் என்றால் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு சீர்பட்ட ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையாக என் வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். ஏதாகிலும் ஒரு சின்ன ஒரு குறைவு, நம்முடைய கண்கள் அறியாது இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு தவறு, ஒருவேளை மற்ற மக்கள் அந்த குறைவை அறிந்து உங்க கூட பேசினா அவைகளை நீங்களும் நானும் சீர்படுத்த ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். பல நேரங்கள்ல என்னுடைய கண்களுக்கு அந்த காரியம் மறைவாக இருக்கிறார். நான் செய்யக்கூடிய காரியம் எல்லாமே எனக்கு பெர்ஃபெக்டா தான் இருக்கும். ஆனால் சில காரியம் மற்ற மக்களுடைய கண்களுக்கு முன்பதாக நான் செய்கிறது தவறான ஒரு காரியமாய் காணப்படுகிறது உண்டானால் அவர்கள் உங்களோடு கூட அந்த வார்த்தைகளை எச்சரிக்கும்படிக்காக வரக்கூடிய நேரத்தில் அவைகளை கேட்டு நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உங்களை சீர்படுத்தும்படி ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். இந்த மாதிரி தான் அந்த நாட்களிலே காணப்பட்ட எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய தேவனால் மெய்யாகவே அபிஷேகம் பண்ணப்பட்டு வல்லமையாய் ஊழியங்களை செய்த தேவனாகிய கர்த்தரை முகமுகமாய் தரிசித்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்த அப்போஸ்தலனாகிய பேதுரு.
கர்த்தரோடு கூட இணைந்து உன் மேல சபையை கட்டுவேன் என்று கர்த்தராகிய தேவன் சொன்னார். அவ்வளவு பெரிய வல்லமை பெற்ற ஒரு மனிதன், ஆண்டவராகிய தேவனோடு கூட இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு வேலையை செய்த ஒரு மனிதன். ஆனால் அவன் தவறு செய்யக்கூடிய நேரத்துல தேவனை காணாத மனிதனாய் காணப்படக்கூடிய பவுல் அவனை முகமுகமாய் எதிர்த்தான். வசனத்தில் என்ன போட்டிருக்கு? அவன் பிரிந்து மாயம் பண்ணக்கூடிய நேரத்தை கண்ட மாத்திரத்தில் நான் அவனை எல்லா மனிதருக்கு முன்பதாக முகமுகமாய் எதிர்த்தேன். அந்த வார்த்தையை பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில், நான் கர்த்தராகிய தேவனை தரிசித்தவன், என்னை நீ குற்றப்படுத்துகிறதற்கு நான் உனக்கு முன்பதாக மெய்யாகவே தாழ்மையாக அல்லது தாழ்த்தப்பட்ட நிலையில் காணப்படக்கூடியவன் கிடையாது. நான் ஆண்டவராகிய தேவனோடு கூட இணைந்து பணியாற்றக்கூடிய காலங்கள்ல நீ கர்த்தராகிய தேவனை அறியாத ஒரு மனிதனாய் வாழ்க்கையின் ஊடாக கடந்து போன. நீ எப்படி எனக்கு முன்பதாக ஆலோசனை சொல்ல முடியும் என்கிற ஒரு தர்க்க ரீதியான வார்த்தைகளை பேதுரு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு முன்பதாக பேசாமல் கடிந்து கொள்ளும் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட பேதுரு அவர் தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்த துவங்க ஆரம்பித்தார். பல நேரங்கள்ல நான் என்னுடைய வாழ்க்கையிலே பல அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுற நிறைய அனுபவங்கள், அதுல சில காரியங்கள்ல என்னை அறியாத சில விதமான தவறுகள் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது இயல்பு. ஏன்னா நம்மளாம் மனிதர்கள் அழைக்கப்படக்கூடிய மனுஷனுடைய வாழ்க்கையில அநேக விதமான தவறான காரியங்கள் ஏன் கண்ணுக்கு முன்னால் அது பெர்ஃபெக்டா தான் இருக்கும். ஆனால் பிறருடைய பார்வையிலே ஒருவேளை அது தவறான ஒரு காரியமா இருக்கிறது உண்டானால் அதை குறித்து அவர்கள் உங்களோடு கூட எச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறது உண்டானால் மனம் திறந்து அவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சீர்படக்கூடிய அனுபவம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு மனிதன் எத்தனை விதமான காரியங்களை கர்த்தருக்கு முன்பதாக பெரிய காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் கூட இந்த சீர்கேடு அவனுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் தேவன் வைத்திருக்கக்கூடிய முழு மகிமையை இழக்கக்கூடியவனாய் அவனுடைய நிலைகள் காணப்படுகிறதை பார்க்க முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க, அதை ஈஸியா புரிஞ்சுக்கிற முடியும். ஆண்டவராகிய தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட, தேவனை முகமுகமாய் தரிசித்த தேவனுடைய மனிதனாய் காணப்பட்ட மோசே, ஆண்டவராகிய தேவனுடைய எல்லா விதமான வார்த்தைகளின்படி அப்படியே கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் மக்களுடைய எல்லா விதமான பாரங்களை தூக்கி சுமந்து ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஒரு பிள்ளையை சுமக்கிறதை போல இஸ்ரவேல் மக்களை நடத்தி கொண்டு போக ஆரம்பித்தார். இஸ்ரவேல் மக்கள் மோசேயினுடைய வார்த்தைக்கு எல்லா நாளிலும் எதிர்க்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினார். சில நேரங்களில் மோசேயினுடைய அந்த மனதை விசனப்படுத்தி, சில நேரத்தில் மோசேக்கு விரோதமான காரியங்களை முறுமுறுப்பாக பேசி, சில நேரங்களில் மோசேயினுடைய மனதை உடையப்படக்கூடிய காரியங்களை அவர்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் கொஞ்சம் கூட கோவப்படாம கர்த்தருடைய சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையை நிறைவாக்கி கொண்டு வந்த மோசே. ஆனால் ஒரு இடத்துல கண்மலையை பார்த்து பேசுன்னு கர்த்தராகிய தேவன் சொன்னார். மோசே இஸ்ரவேல் மக்கள் செய்த மகா பெரிய காரியத்தின் நிமித்தம் கொஞ்சம் சின்ன ஒரு கோபப்பட்டு மலையை பார்த்து பேச வேண்டிய மோசே மலையை 2 முறை அடிச்சிட்டார். அவ்வளவுதான். அவர் செய்த பாவம் அது பெரிய குற்றம் கிடையாது. யாரையும் கொலை பண்ணல, எந்த விதமான மூர்க்கமான காரியத்தின் ஊடாக கடந்து போகல, அல்லது ஒருவேளை துன்மார்க்கமான காரியத்தின் ஊடாக போகல, அல்லது தேவனாகிய கர்த்தரை விட்டு அநேக விதமான வெவ்வேறு விதமான மார்க்கத்தின் ஊடாக ஆண்டவராகிய தேவனை விட்டு விலகி அந்த மோசேயினுடைய வாழ்க்கை கடந்து போகல. ஆனா அவன் செஞ்ச காரியத்தை பார்க்கிறோம். ஒரே ஒரு விஷயம்தான், கண்மலையை பார்த்து பேச வேண்டிய மோசே கண்மலை 2 தடவை அடிச்சிட்டார். அதற்கு கர்த்தராகிய தேவன் தந்த தண்டனை பாருங்க, எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்க ஆரம்பித்தார். அவர் சொன்னார், வாக்கு பண்ணப்பட்ட கானானை தூரத்திலிருந்து பார்ப்பாயை தவிர அதற்குள்ளாக நீ பிரவேசிக்க மாட்டாய். உபாகம புஸ்தகத்துல ஆண்டவராகிய தேவனை நோக்கி மோசே கெஞ்சுகின்றான், ஆண்டவரே, வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசம் ரொம்ப மகிமையான ஒரு தேசமா இருக்கும் என்கிறதை பற்றி ஜனங்களால எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான நிலைகளை பற்றி அவர்கள் பேச கேள்விப்பட என்னை அறியாத ஒரு வாஞ்சையும் தாகமும் அந்த நாட்டின் ஊடாக கடந்து போய் பார்க்க வேண்டும் என்கிற விருப்பமும் எனக்குள் வந்திருக்கிறது. ஆகவே ஒரே ஒரு முறை அந்த கானான் நாட்டை சென்று பார்க்க நீர் எனக்கு அனுமதி தர வேண்டும். அந்த நாட்டில் நான் போய் தங்கியிருக்கணும் அவசியம் இல்லை, ஒரு தடவை நான் போய் பார்த்து கொண்டு வருகிறதுக்கு எனக்கு நீ உத்தரவு தர வேண்டும். கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், போதும், இதை பற்றி இனி நீ என்னோடு கூட பேசாது. அந்த ஒரே ஒரு செத்தை இதான் ஆண்டவருடைய நாமத்தை அவனுடைய வாழ்க்கையை விட்டு வேறு பிரிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தது. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய செத்த ஈக்கள் அல்லது சீர்கெட்ட கிரியைகள் ஏதாகிலும் இருக்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனை சந்திக்கக்கூடிய அந்த கடைசி நாள்ல தேவனுடைய மகிமையை நீங்களும் நானும் இழக்க ஆரம்பித்தால்
எவ்வளவு மகா பெரிய ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கை என்று பாருங்கள். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஓடணும், வீட்டில் அடி வாங்கி, வீட்டில் பிரச்சனையின் ஊடாக கடந்து போய், அநேக விதமான சூழ்நிலை, ஏராளமான அதாவது எத்தனை விதமான காரியங்கள் யாவற்றையும் கர்த்தருடைய நாமத்திற்காக இலக்கு கொடுத்து விட்டு கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு கடந்து வர வேண்டும் என்று, சபைக்கு வர வேண்டும், ஊழியம் பார்க்கணும், ஜெபம் பண்ணணும், எத்தனை விதமான முயற்சியின் ஊடாக கடந்து போய் கடைசி நேரத்தில் கர்த்தராக தேவனை சந்திக்கக்கூடிய நாளிலே ஆண்டவராக தேவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டு விலகி போன்னு சொல்லிட்டாரு வச்சுங்களேன். அதை போல ஒரு பயங்கரம் இந்த உலகத்திலே ஒண்ணுமே இருக்காது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், சீர்பட வேண்டிய இந்த காலத்தில் நீங்களும் நானும் உங்கள் நிலைகளையும் என் நிலைகளையும் சரியான விதத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்த பகுதியிலாகிலும் ஒரு சீர்கட்ட காரியம் காணப்பட ஆரம்பித்தார், ஒருவேளை வலது பக்கம் நல்லா இருக்கலாம், இடது பக்கத்தில் ஏதாவது ஒரு சீர்கேடு இருக்கலாம். ஒருவேளை வலது பக்கமும் இடது பக்கமும் நல்லா இருக்கலாம், ஆனால் என்னுடைய தலைப்பகுதியிலே ஏதாவது ஒரு சீர்கேடு இருக்கலாம். என்னுடைய தலைப்பகுதியும் இடது பக்கம் வலது பக்கம் நல்லா இருக்கலாம், என்னுடைய கால் பகுதியில் ஏதாவது ஒரு சீர்கேடு இருக்கலாம். ஏதாகிலும் ஒரு வழியிலே என்னுடைய வாழ்க்கையிலே இந்த சீர்கட்ட காரியம் காணப்படுகிறது உண்டானால், தேவன் எனக்கென்று வைத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மகிமையிலே ஒரு பங்கை கூட உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. வெளியிருந்து தூரத்துல இருந்து பார்க்கலாம், மோசே எப்படி கானான தூரத்துல இருந்து பார்த்தாரோ அப்படின்னா பார்க்கலாம். ஆண்டவராக தேவன் எனக்கு வந்து ஆயத்தப்படுத்திருக்கக்கூடிய இந்த இடத்தை நான் தூரத்துல இருந்து பார்க்கிறேன். ஐயோ, இது எவ்வளவு பெரிய ஒரு மகிமையான ஒரு காரியம். நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக ஒரு வேளை அந்த காரியங்களை பற்றி வாஞ்சியோடு கூட தூரத்துல இருந்து பார்க்கலாம், ஆனால் அதன் உள்ளாக கடந்து போக நம்மால் முடியாது. அப்ப நமக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் ஆவிக்குரிய நிலைகளிலே நீங்களும் நானும் ஒரு பெர்ஃபெக்ஷனான ஒரு லைஃப், நம்முடைய வாழ்க்கையிலே சுத்திகரிக்கக்கூடிய நிலைகளிலே எவ்வளவேனும் நீங்களும் நானும் சோம்பி தெரிய கூடாது. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு முன்பதாக பரிசுத்தமாக்கப்படக்கூடிய அந்த விஷயத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய நிலைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை இதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். அவர் என்ன சொல்லுகின்றார், இந்த ஜனங்கள் எல்லாரையும் என்னுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. இந்த அப்போஸ்தல ஜனங்கள் எல்லா விதமான மக்களையும் வழிநடத்தக்கூடிய பொறுப்புகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரங்களில் தந்திருக்கிறீங்க. இந்த ஜனங்கள் ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இவர்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்னை நானே பரிசுத்தமாக்கிக் கொள்ளுகிறேன். எனக்கு இருக்கக்கூடிய பரிசுத்தத்தோடு கூட நான் போயிடலாம், ஆனால் இவர்களை நான் சுமந்து வர வேண்டும் என்றால் அதற்கு இன்னும் எனக்கு பரிசுத்தம் தேவைப்பட ஆரம்பிக்கிறதுனால அவர்கள் நிமித்தம் என்னை நான் மீண்டும் உம்முடைய நாமத்தினால் பரிசுத்தமாக்கிக் கொள்ளுகின்றேன். அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திலும் கூட ஒரு காரியத்திலும் நீங்களும் நானும் குற்றம் பிடிக்கப்படாத ஒரு வாழ்க்கை. அவனை நான் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக என் லெவல்ல இருக்கக்கூடிய காரியத்தோடு கூட நான் கடந்து போகக்கூடாது. அதை காட்டிலும் மேலான பங்கு இருக்க ஆரம்பித்தா தான் அவனை ஆண்டவராக தேவனுடைய மகிமைக்கு நேராக நடத்த நம்மால் முடியும். அப்படி இல்லாம நான் என்னுடைய பலவீனத்தோடு கூட நான் அவனை பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ரெண்டு பேரும் விழுந்து போவோம், கர்த்தருடைய மகிமையை ரெண்டு பேரும் இழந்து போக ஆரம்பிச்சு. கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில இந்த சீர்கேடுகள் என்று அழைக்கப்படக்கூடியவைகள் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையின் நிலைகள் எல்லாவற்றையும் தீட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று. ரொம்ப ஜாக்கிரதையாக எல்லா நிலைகளையும் உங்களை நீங்கள் ஓய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்திலே உண்டோ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஓய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஒருவேளை என்னுடைய பார்வையில நான் தப்பு பண்ணிட்டேன்னா, ஒருவேளை என்னுடைய வார்த்தையில நான் குறைவான காரியத்தை பேசிட்டேன்னா, ஒருவேளை மற்றவருடைய மனம் புண்படக்கூடிய வார்த்தை நான் பேசினது உண்டா, ஒருவேளை என்னுடைய கிரியைகள் மற்றவனை வேதனைப்படுத்தக்கூடிய கிரியைகளாய் காணப்பட முடியுமா? அவனுடைய வசனத்துல அப்போஸ்தலனாகிய அந்த பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதக்கூடிய அந்த நிருபத்தில் அவர் சொல்லுகின்றார், நீ மாம்ச போஜனம் பண்ணுகிறது தப்பு ஒண்ணு கிடையாது, ஆனால் உன் சகோதரன் நீ சாப்பிடக்கூடிய அந்த மாம்சத்தினால் இடரல் அடைகிறது உண்டானால் நீ மாம்சம் புசிக்கிறதை காட்டிலும் புசியாதிருக்கிறது நல்லது என்கிறதை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்றேன். அப்ப நான் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட மற்றவனுக்கு இடரலை தந்து விடக்கூடாது. நம்ம சாப்பிடுறோம், என் காசுல இருந்து நான் காசு போட்டு நான் மாம்சத்தை வாங்கி நான் சாப்பிடுறேன். அதை பார்க்கக்கூடிய என்னுடைய சகோதரன் என்னை பார்த்து, என்னங்க நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இங்க இந்த மாதிரி நீங்க மாம்சம் சாப்பிடுறீங்களே அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த இடரல் என் நிமித்தமாய் வராத அளவிற்கு நான் அவன் நிமித்தமாய் மாம்சம் புசியாதிருப்பேனாக. எவ்வளவு தூரம் என்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை நான் சீர்படுத்த வேண்டியது அவசியம். ரொம்ப பார்த்து நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்து எந்த விதமான குற்றமும் குறைவும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழுகிறது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்று கர்த்தருடைய வேத புத்தகத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம ஏற்கனவே தியானித்த ஒரு காரியத்தினுடைய தொடர்ச்சியை, கர்த்தருடைய வார்த்தைகளை திரும்பவும் நான் மீண்டும் சற்று ஆழமான விதத்தில் தியானத்தின் ஊடாக கடந்து போக போகின்றோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 3வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள்
இந்த வார்த்தையை சொல்கிறது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 3வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். என்ன சொல்லுது பாருங்க. சர்தை சபையின் தூதனுக்கு இனி எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. நிறைவு இல்லாத கிரியைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சீர்படுத்த வேண்டும். இதுல சில போர்ஷன் உங்கள்கிட்ட நான் பேசுறது உண்டு. என்றாலும் கூட இதை இன்னும் சற்று ஆழமான விதத்தில் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நம்முடைய கிரியைகள் தேவனுடைய பார்வையிலே நிறைவுள்ளவைகளாக மதிப்பீடு செய்யப்பட வேண்டியது அவசியம். என்னுடைய காரியங்கள்ல ஆண்டவராக தேவன் நிறைவை பார்க்க வேண்டியது அவசியம். இவனுடைய கையில ஒரே ஒரு வேலையை நான் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் அவனோ அந்த வேலையை என்னுடைய விருப்பத்தின்படியே செய்து நிறைவுள்ளவைகளாக என்னுடைய கண்களுக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வாசித்த அந்த வேத பகுதியில மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் இவ்விதமாய் சொல்லப்பட ஆரம்பிக்கிறது. ஒரு எஜமான் ஒருவன் தூர தேசத்துக்கு கடந்து போகின்றார். போகக்கூடிய அந்த எஜமான் தன்னுடைய பணியாட்கள் யாவரையும் அழைப்பித்து, ஒருவனுடைய கைகளிலே 5 தாலந்தையும், ஒருவனுடைய கைகளிலே 2 தாலந்தையும், ஒருவனுடைய கைகளிலே 1 தாலந்தையும் கொடுத்து விட்டு கடந்து போய்விட்டான். அவன் வருகிறதுக்கு காலதாமதம் ஆக்கப்பட்ட பிறகு 2 நாள் கழித்து அவன் தன்னுடைய தேசத்தை நோக்கி கடந்து வரக்கூடிய அந்த நேரம், 5 தாலந்தை பெற்ற அந்த மனிதனை அவன் வரவழைத்து அவனை பார்த்து கேட்டான், உன் கையில 5 தாலந்தை நான் கொடுத்தேனே, இந்த 5 தாலந்தை கொண்டு நீ என்ன காரியத்தை செய்தாய்? உடனே அந்த மனிதன் தன்னுடைய எஜமானை பார்த்து சொன்னான், நீர் கொடுத்த 5 தாலந்து இதோ என்னுடைய கைகளில் இருக்கிறது. இதை கொண்டு வேறொரு 5 தாலந்தை நான் சம்பாதித்தேன். நான் குறைவாக உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கல. நீ கொடுத்த அந்த தாளந்திலே குறைவாக நான் உம்முடைய கரத்துல கொடுக்கல. நான் உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உம்முடைய சித்தத்தை புரிந்து கொண்டு என்னுடைய தாளந்தை இரட்டிப்பாக்கி நிறைவாய் உம்முடைய கரத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்தேன். உடனே எஜமான் அவனை வாழ்த்தி பாராட்டி ஒரு வார்த்தை சொல்றான், நல்லது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனை. எஜமானுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு நிறைவான கிரியைகளை செய்ய ஆரம்பிச்சு. எப்படிப்பட்ட நிறைவான கிரியை? நான் கொடுத்தது ஒரு பங்கு, இவைகளை இரட்டிப்பாக மாற்றி என்னுடைய கரங்களிலே கொடுக்க ஆரம்பித்தார். இதுதான் கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்க ஆரம்பிக்கின்றார். உங்க கையில கொடுக்கப்படக்கூடிய வரம் ஒரு விதமான காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இவைகளை நீங்களும் நானும் பயன்படுத்தி இரட்டிப்பாய் ஆண்டவருக்கு முன்பதாக செலுத்த வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய கர்த்தருடைய வசனங்கள்ல சொற்பமான காரியங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வரக்கூடிய அந்த நேரத்துல ஆண்டவருடைய ஆவியானவர் தேவ அன்பினாலே நம்முடைய உள்ளத்தை நிரப்பி இருக்கின்றார். இதை நீங்களும் நானும் பலுகவும் பெருகவும் பண்ணி 2 மடங்காக ஆண்டவருக்கு முன்பதாக கொண்டு போய் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, எல்லா விதமான ஜனங்களையும் நேசிக்கக்கூடிய காரியத்தை சொன்னீங்க. தன்னுடைய சகோதரனுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கிறதை காட்டிலும் பெரிய அன்பு இல்லை என்கிறதை பற்றி நீ பேச ஆரம்பித்தேன். ஆனால் உம்முடைய நாமத்தினாலே எங்கள் சகோதரனுக்காக உயிரை மட்டுமல்ல உடைமைகளையும் எல்லா காரியங்களையும் விட்டு கொடுத்து நீர் கொடுத்ததை நீ சொன்னதை காட்டிலும் மிகுதியான நிறைவான கிரியைகளை நான் செய்து உம் நாமத்தை மகிமைப்படுத்தினேன் என்று சொல்லக்கூடிய மனிதனைத்தான் கர்த்தராகிய தேவன் சொல்லுவார், உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே சொல்லுவார். என்னுடைய கிரியைகள் நிறைவுள்ள ஒரு கிரியைகளாக, அரைகுறையான ஒரு ஓட்டமாய் அல்ல, நிறைவான ஒரு ஓட்டமாக, தேவன் என்னை மெச்சக்கூடிய அளவிற்கான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு ஓட்டமாக, தேவனாகிய கர்த்தர் என்னை பாராட்டக்கூடிய அளவிற்காக நான் சொன்ன இந்த காரியத்தை தான் அவனுக்கு சொன்னேன். என்றாலும் கூட என்னுடைய சித்தத்தை உணர்ந்து இன்னும் அதிகமான காரியத்தை அவன் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறான். என்னுடைய விருப்பத்தை உணர்ந்து அவனுடைய எபிலிட்டி இவ்வளவுதான் அவனால செய்ய முடியும். நானுடைய கரங்களிலே இந்த காரியங்கள் யாவற்றையும் தந்திருந்தேன். என்றாலும் கூட தன்னுடைய திராணிக்கும் தன்னுடைய தகுதிக்கு மிஞ்சி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், நீங்க ரொம்ப குறைவா இருக்கிறீங்க, என்றாலும் கூட ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய விஷயத்துல உங்கள் தகுதிக்கு மிஞ்சி நீங்கள் அநேக விதமான காரியங்களை தான தர்மங்களாக செய்யக்கூடிய ஒரு மக்களாய் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக அவர்களை அந்த மனிதன் பாராட்டுகிறதை பார்க்க முடியும். நம்முடைய தகுதிக்கு நம்முடைய திராணிக்கு மிஞ்சி அவன் செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தார். அப்ப நிறைவான கிரியைகள் என்றால் எதை ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார்? தேவனுடைய விருப்பம் அறிந்து அவைகளை நீங்களும் நானும் செய்யக்கூடிய கிரியைகள் எல்லாம் நிறைவான ஒரு கிரியைகள். தேவன் எதை என்னுடைய வாழ்க்கையிலே விருப்பப்படுகின்றார்? நான் என்ன மாதிரியான கிரியைகளின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்கிறது கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய திட்டம் எதை ஆண்டவராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கின்றார்? எப்படியெல்லாம் நான் ஓட வேண்டும், எப்படினாலும் நான் ஓடலாமா?
நான் என்னுடைய ஓட்டத்தினுடைய இலக்கை நான் எட்ட வேண்டும். எப்படியாச்சும் நம்ம ஓடலாமா? இல்லை, இப்படித்தான் ஓட வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் பலவிதமான திட்டங்களை, தீர்மானங்களை நமக்கு வைத்திருக்கின்றார். இந்த திட்டத்திற்கு உட்பட்ட சரியான ஓட்டத்தை, அந்த திட்டத்தை பார்த்து கொண்டு ஓட்டத்தை விட்டுறக்கூடாது, ஓட்டத்தை பார்த்து கொண்டு திட்டத்தையும் விட்டுறக்கூடாது. ரெண்டையும் நீங்கள் சரியான விதத்தில் செயல்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான். சில பேர் என்ன செய்வாங்க பாருங்க, ஒன்றை பார்த்தா இன்னொன்னு விட்டுருவாங்க. ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நீங்கள் இதையும் செய்ய வேண்டும், அதையும் விடாதிருக்க வேண்டியது அவசியம். ரெண்டு காரியத்தை நம்ம செய்யும். ஆண்டவராகிய தேவன் நமக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இரண்டு, அந்த திட்டத்தினுடைய நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி அந்த நேரத்திற்குள் அந்த ஓட்டத்தை நிறைவாக்கி முடிக்க வேண்டியது அவசியம். இந்த ரெண்டு காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே ரெண்டு கண்களை போல. காலத்தை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டார். நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. காலங்கள் உங்களுக்காகவும் எனக்காகவும் மெய்யாகவே காத்திருக்க போகிறதில்லை. அந்தந்த வேலைக்குரிய காலங்களுக்குரிய காரியங்களை ஆண்டவராகிய தேவன் தருவார். ஒருவேளை நீங்கள் அந்த காலத்தை ஆதாயப்படுத்தாமல் காலத்திற்கு உரிய வேலைகளை செய்யாதிருக்கிறது உண்டானால், உங்களை காட்டிலும் அதிக வேகமாய் ஓடக்கூடிய, துரிதமாய் இயங்கக்கூடிய, உங்களை காட்டிலும் இன்னும் உத்தம தோழனாய் காணப்படக்கூடிய அவனுடைய கரங்களில் உங்கள் பொறுப்பை தூக்கி கொடுத்துருவார். கர்த்தராகிய தேவன் உங்களுக்காக காலத்தை நிறுத்தி வச்சிருக்க மாட்டார். இவன் செய்யக்கூடிய வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும். உங்களுக்கே தெரியும், எக்ஸாமினேஷன் ஹாலில் அவர்கள் பரீட்சை எழுதக்கூடிய நேரம் 3 மணி நேரம் என்று சொன்னால் 3 மணி நேரத்தில் எழுத வேண்டும். ஒரு அருமையான தம்பி ரொம்ப அதிகமாக எழுத ஆரம்பிக்கிறார். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அவங்க டைம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு என்றாலும் கூட அங்கே, அதாவது மேல இருக்கக்கூடிய அந்த அதிகாரி இவனுடைய உற்சாகத்தை பார்க்க ஆரம்பிக்கின்றார். இவன் ரொம்ப தீவிரமாக எழுத ஆரம்பிக்கிறான். பேப்பரா வாங்கி எழுத ஆரம்பித்து கொண்டே இருக்கின்றார். சரி, இவனுக்காக ஒரு அரை மணி நேரம் நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம டைம் கொடுக்கலாம். செய்ய மாட்டார். 3 மணி நேரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்றால் 3 மணி நேரத்துக்குள்ள நம்ம முடிச்சிடும். அதற்கு மிஞ்சின காரியங்களை ஆண்டவராகிய தேவன் ஏற்கிறது இல்லை. அதனால தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல முதல் காரியம் நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய காலத்திற்குள் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தை முழுமையுமாய் செய்து முடிக்கிறதா சீர்பட்ட ஒரு கிரியை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். எது சீர்பட்ட கிரியை? ஏன் காலத்துக்குள்ள நான் முடிக்கணும், ஆனால் தேவனுடைய சித்தத்தை முழுமையுமாய் செய்து முடிக்க வேண்டியது அவசியம். அறகுறையா நம்ம செய்யக்கூடாது. சில பேர் அதாவது இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடிய போட்டி வைப்பாங்க. நிறைய வரிசையா பிரியாணி தட்டை வச்சிருப்பாங்க, இல்லை புரோட்டா தட்டை வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு கடி, அங்க ஒரு கடி, அப்படிலாம் செய்யக்கூடாது. ஒவ்வொரு தட்டையும் நம்ம எல்லா விதமான காரியத்தையாச்சும் நம்ம சாப்பிட்டு முடிக்கணும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு பொறுப்பையும் முழுமையாக செஞ்சு முடிக்கணும், ஆனாலும் துரிதமாகவும் செய்து முடிக்க வேண்டும். இதுதான் சீரான ஒரு கிரியை என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய சீரான பகுதி, சீரான கிரியை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? ஏற்கனவே நம்ம வாசித்த அந்த வசனம் தான் எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 5வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அது என்ன வார்த்தை சொல்லுதுன்னு பாருங்க. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். நம்முடைய கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்கணும்? சீராக்கப்பட்ட கிரியைகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கனிகள் நிறைந்த கிரியைகளாக. ஒவ்வொரு கிரியைகளை நீங்கள் முடிக்கும் பொழுது அந்த முடிவிலே கனிகள் கொடுக்கக்கூடிய கிரியையா அது இருக்கணும். அன்பை நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா அந்த அன்பில ஒரு விளைச்சலை காண்பிக்கணும். ஒரு நீதியை நீங்க செஞ்சு முடிச்சுன்னா அந்த நீதியில ஒரு விளைச்சலை காண்பிக்கணும். ஒரு உண்மையான ஒரு தன்மையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் உண்மையில ஒரு முழுமை நம்ம காண்பிக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காகவே தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் உருவாக்கி வைத்திருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி இதையும் செய்ய வேண்டும், அதையும் விடாதிருக்க வேண்டும். எதை செய்ய வேண்டும்? கனிகளையும் கொடுக்க வேண்டும், காலத்தையும் நாம் ஆதாயப்படுத்த வேண்டும். கனிகளை அந்த காலத்திற்குள் கொடுக்க ஆரம்பித்தால்தான் எஜமான் அந்த கனிகளை தன்னுடைய மேஜையிலே கொண்டு போய் வைப்பார். காலம் தப்பி விளையக்கூடிய கனிகளுக்கு எந்த விதமான பயனும் இல்லை. நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய அந்த நேரத்துல அத்தி மரத்தை கர்த்தருடைய கண்கள் பார்க்க துவங்கிற்று. அந்த அத்தி மரத்திலே இலைகளே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லாமல் காணப்படக்கூடிய அந்த காரியத்தை நிமித்தமாக ஆண்டவராகிய தேவனுடைய அந்த வயிற்றில் ரொம்ப பசி உருவாக்கப்பட ஆரம்பிச்சதுனால கனிகளை அந்த அத்தி மரத்தில் கர்த்தராகிய தேவன் தேடினார். ஒரு கனியும் பார்க்காமல் இருக்க ஆரம்பிச்சதுனால அந்த அத்தி மரத்தை கர்த்தராகிய தேவன் சபிக்க துவக்க ஆரம்பித்தார். வசனத்துல என்ன போடுறது? அது அத்திமர காலமா இல்லாதபடியினால் இலைகளே அல்லாமல் கனி ஒண்ணுமே இல்லை.
கர்த்தராகிய தேவன் வரக்கூடிய காலம் இந்த காலத்தில் தான் கர்த்தர் வருவார். நீங்க வந்து கனி கொடுக்கக்கூடிய பூர்ணமாய் இருக்கக்கூடிய காலத்துல தான் கர்த்தராகிய தேவன் வருவார் என்று சொல்லலாம் கிடையாது. எந்த நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் வர ஆரம்பித்தாலும் கனி கொடுக்க வேண்டியது உங்களுக்கும் எனக்கும் உரிய ஒரு கடமை. ஒருவேளை அது கனி இல்லாத ஒரு காலமா இருக்கக்கூடிய அந்த காலமாய் அந்த காலத்தை ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் பேசி, இது கனி இல்லாத ஒரு காலம் ஆண்டவர், இந்த காலத்தில் நான் எப்படி கனிகளை உமக்காக நான் வைத்திருக்கபடி பேச முடியாது. தேவன் வரக்கூடிய காலம், அது எந்த காலத்தில் வேண்டுமானாலும் கர்த்தராகிய தேவன் வருவார். அந்த காலத்திலே நீங்களும் நானும் கனிகளை கொடுத்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம். கொடுக்கலன்னு சொன்னா அதற்குரிய எந்த விதமான காம்ப்ரமைஸையும் ஆண்டவராகிய தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சாக்கு போக்கெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இல்ல ஆண்டவரே, எனக்கு வந்து இந்த ஒரு காரியம் இல்லை, என்னால முடியல, என்னால இந்த ஒரு காரியத்தின் ஊடாக ஓட முடியல, என்னால இந்த ஊழியத்தின் ஊடாக, அதுக்கெல்லாம் வந்து கர்த்தராகிய தேவன் காம்ப்ரமைஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருக்கு தேவை என்ன? இந்த கனி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஆண்டவர் வரும்போது நீ கொடுக்கணும், அவ்வளவுதான். அது எந்த காலம், எந்த நேரம், அது இலை உதிர் காலமா, அல்லது மரங்கள் எல்லா விதமான மரங்களும் துளிர்விடக்கூடிய காலமா, அல்லது அது ஒரு வசந்த காலமா, அல்லது அநேகம் விதமான மக்களால் அந்த கனிகள் எல்லாம் சிதைக்கப்பட்ட ஒரு காலம், அதெல்லாம் அவருக்கு கவலை இல்லை. கர்த்தர் வரும்போது கனி கொடுக்க வேண்டும். அதுதான் தேவனாகிய கர்த்தருடைய சித்தம், திட்டம். அப்ப கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்லுது பாருங்க. கனியற்ற அந்தகார கிரியைகளை நீங்களும் நானும் சீர்படுத்த வேண்டியது அவசியம். இந்த அந்தகார கிரியைகளுக்கு பேரே என்ன போட்டுக்கணும் பாருங்க, கனியற்ற அந்தகார கிரியைகள். இந்த அந்தகார கிரியை உள்ள வந்துச்சுனாலே கனி ஒண்ணுமே இருக்காது. தேவன் என்னைக்கு வந்தாலும் கனியை அந்த கனிகள் அந்த விருட்சத்தின் ஊடாக பார்க்க முடியாது உங்களால. இந்த கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நீங்கள் உடன்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் இவைகள் உங்கள் வாழ்க்கையை கனியற்றவனாய் உருவாக்க ஆரம்பித்துக் கொண்டே வருகிறதை கண்கூடாக பார்க்க முடியும். கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படின்னா, கனி கொடுக்கும் ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காகவே ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். தேவனுக்குள் கனி கொடுக்கும் நல்ல குல திராட்சை செடியாகவே தேவன் உங்களையும் என்னையும் நாட்டி வைத்திருக்கிறார். இதுல கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு அல்லது கனிகளை கொடுக்க விடாத அந்தகார கிரியைகளுக்கு நீங்கள் உடன்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் இவைகள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளும் கனிகளை விளைவிக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்க அனுமதிக்க போகிறதே இல்லை. நிறைய சபையில போவோம், நிறைய வார்த்தைகளை கேட்போம், நிறைய கிரியைகளின் ஊடாக கடந்து போவோம், நிறைய ஜெபம் பண்ணுவோம், என்றாலும் தேவன் விரும்பும் கனி உங்க வாழ்க்கையில வராது. காரணம், கனிகளை மெய்யாகவே விளைவிக்க முடியாத அந்தகார கிளி உள்ள இருக்கு. இவைகளை நீங்கள் சீர்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் விரும்பும் காலத்தில் கனி கொடுக்கும் ஒரு மக்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியும். கனிகளை நம்முடைய வாழ்க்கையிலே கெட்டு போக பண்ணக்கூடிய அந்தகார கிரியைகள்னா எதை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார்? நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்படிப்பட்ட அந்தகார கிரியை என்னுடைய வாழ்க்கையில் இருக்க முடியுமா? கட்டாயம் முடியும். இதை நான் சீராக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் வரக்கூடிய அந்த நாளிலே சரியான கனிகளை கொடுத்து தேவன் எதிர்பார்க்கும் நல்ல விளைச்சலை ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக கொடுக்கக்கூடிய, தேவனால் பாராட்டை பெறக்கூடிய ஒரு மரமாக நான் என்னுடைய வாழ்க்கை நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். கனியற்ற அந்தகார கிரியைகள் அப்படின்னா எதை ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறார் என்று பாருங்கள். முதலாவது காரியமாக 2 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 5 முதல் 8 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தை சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 பேதுரு 1வது அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும், தைரியத்தோடைய ஞானத்தையும், 6வது வசனம், ஞானத்தோடைய இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடைய பொறுமையையும், பொறுமையோடைய தேவ பக்தியையும், 7வது வசனம், தேவ பக்தியோடைய சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள். 8வது வசனம், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. கனியற்ற வாழ்க்கை வருகிறதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, இந்த தேவன் எதிர்பார்க்கக்கூடிய இந்த சுபாவங்கள். ஒவ்வொரு சுபாவங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே கனிகளை உருவாக்கக்கூடிய சுபாவங்கள். இதுல என்னென்ன விதமான சுபாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. வசனத்துல பார்க்கிறோம், ஜாக்கிரதை, விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அதன் பின்பதாக அன்பு. இந்த 9 விதமான கிரியைகளை ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லிக் கொண்டு வருகின்றார். இதெல்லாம் தேவன் விரும்பும் சுபாவங்கள்.
தேவன் எதிர்பார்க்கும் சுபாவங்கள். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இந்த சுபாவத்திற்கு அப்பாற்பட்டதாய் காணப்படக்கூடாது. அவன் எல்லா விதமான காரியங்களையும் செய்து அன்பற்றவனாய் இருக்கிறது உண்டானால் அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கும் கனி வராது. அவன் எல்லா காரியங்களையும் செய்து சகோதர சிநேகத்தை இழக்கக்கூடியவனாய் இருக்கிறது உண்டானால் கனி அவனுடைய வாழ்க்கையில வராது. எல்லா கிரியைகளையும் செய்து இச்சையடக்கம் இல்லாதவனாய் அவனுடைய நிலைகள் காணப்படுகிறது உண்டானால் கனி அவனுடைய வாழ்க்கையில வராது. இந்த 9 விதமான நிலைகளும் எப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக மெய்யாகவே காணப்பட துவங்குகிறதோ, இவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக உங்களையும் என்னையும் கனி கொடுக்கும் மனிதனாய் உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க. கனி கொடுக்கும் அனுபவம்னா எதை ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னா, உங்களுடைய சுபாவங்களை புறம்பாக்கி தேவ சுபாவத்தை உங்களுடையதாக மாறப்பட வேண்டியது அவசியம். இதெல்லாம் கர்த்தருடைய சுபாவம், தேவ சுபாவம். இந்த தேவ சுபாவம் உங்களுக்குள்ளாக வர வேண்டும் என்றால் உங்கள் சுபாவங்கள் பிடுங்கப்பட்டு தேவ சுபாவம் அந்த இடத்திலே நாட்டப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய சுபாவம் என்ன? நம்முடைய உற்றார் உறவின மக்களை நேசிக்கிறது, நம்முடைய சொந்த பந்தங்களை நேசிக்க நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான அன்பு. ஆனால் தேவ சுபாவம் எனக்கு விரோதமாய் கிரிகளை செய்யக்கூடிய மனிதனையும் நேசிக்கிறது தேவனுடைய சுபாவம். இந்த உலக ரீதியான சுபாவம் பிடுங்கப்பட்டு தேவ சுபாவம் எனக்குள் நாட்டப்பட வேண்டும். அப்போ ஒவ்வொரு விதமான சுபாவ மாற்றங்கள், என்னுடைய ஜென்ம சுபாவத்தினுடைய நிலைகள் மாற்றம் அடைந்து ஆவிக்குரிய நிலைகளின் சுபாவங்களின் ஊடாக நான் கடந்து வர ஆரம்பித்தால்தான் கனி நிறைந்தவனாக நான் என் எல்லைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா எதை நான் உங்களுக்கு கற்பிக்க முடியும் என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறதுக்கு என்ன ஒரு டெஃபினேஷன் சொல்ல முடியும் என்றால், ஒரு மாறுதல் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்களும் நானும் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். மனுஷீகமாய் காணப்படக்கூடிய நான் தேவத்துவமான ஒரு மனிதனாய் மாற்றத்தின் ஊடாக, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம நினைக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையில சும்மா நம்ம பைபிள் எடுத்துட்டு வர்றோம், அப்புறம் அதை திரும்ப சபைக்கு போறோம், நம்ம போய் உட்கார்றோம், பாட்டு, அது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. இது எல்லா விதமான உலக பிரகாரமான மனுஷனும் அவரவர்கள் தங்களுடைய கோயிலுக்கு கடந்து போகிறதுமா நம்ம போகிறதுக்கு பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா ஈஸியான ஒரே ஒரு டெஃபினேஷன் சொல்ல வேண்டும் என்றால், உங்கள் நிலை தேவத்துவமாக மாற்றத்தின் மூலமாக கடந்து போக வேண்டும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படி மாற்றம் அடையாம எத்தனை வருஷம் நீங்கள் எத்தனை சபையில போய் உட்கார ஆரம்பிச்சாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கும் ஒரு கனி கூட உங்களுடைய வாழ்க்கையில வராது. கனி எப்போ வர முடியும் அப்படின்னா, என்னுடைய சுபாவம் முற்றிலும் மறுக்கப்பட்டு தேவ சுபாவம் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே அதீதமாய் வளர துவங்க ஆரம்பிக்கிறதோ, நான் என்னுடைய நிலைகள் எல்லாவற்றையும் மறுக்கக்கூடியவனாய், தேவனுக்கு உண்டான காரியங்கள் யாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாய், ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார், உனக்கு விரோதமாய் காரியங்களை செய்யக்கூடிய மனிதனை நீ மன்னிக்க வேண்டியது அவசியம். இந்த மன்னிப்பு என்கிற நம்முடைய சுபாவத்துல வராது. நமக்கு விரோதமாய் ஒருவன் அநேக விதமான குற்றமான காரியங்களை செய்கிறது உண்டானால், ஏதாகிலும் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நான் அவனை பழிக்கு பழி வாங்க வேண்டும். இதுதான் மனுஷீகமான சுபாவம். எனக்கு இப்போ ஒருவேளை பலம் இல்லாம இருக்கலாம், இப்ப அவனை எதிர்க்கக்கூடிய திராணி என்னுடைய கையில் இல்லாம இருக்கலாம். ஒருவேளை அந்த சத்துவம், அந்த பலம் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், அந்த நாளுக்காக நான் காத்திருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், அவனை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பழிக்கு பழி வாங்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். யோசேப்புக்கு பழி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கப்படக்கூடிய அந்த காலம். அவனுடைய வாழ்க்கையை பற்றி வசனத்துல பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் அவ்வளவு கேவலமாய் பழித்து பேசி அவனை கொலை செய்யவும் சம்மதிக்க துவங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்றாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆண்டவராகிய தேவனால் யோசேப்பினுடைய நிலைகள் உயர்த்தப்படக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக கடந்து போய் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம் பரியந்தம் அவன் உயர்வின் ஊடாக கடந்து போனான். இப்ப இந்த இஸ்ரவேல் நாட்டுல தானியம் இல்லை என்கிறதை பற்றி கேள்விப்பட ஆரம்பிச்ச உடனே அவங்க அப்பா சொல்றாரு, எகிப்துல நிறைய தானியம் இருக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேன், எகிப்துல போய் நம்முடைய ஜீவனம் காப்பாற்றப்படும்படிக்காக தானியங்களை போய் வாங்கி கொண்டு வாருங்கள் சொல்லி அவங்க அப்பா அனுப்புறாரு. இவங்க எல்லாமே கடந்து போறாங்க. கடந்து போகக்கூடிய நேரத்துல தானியங்கள் யாவற்றையும் விநியோகம் பண்ணக்கூடிய அதிகாரியா யோசேப்பு மேல உட்கார்ந்துருக்கிறார். தூரத்திலே இருந்து வரக்கூடிய தன்னுடைய சகோதரர்களை யோசேப்புடைய கண்கள் பார்த்தது. பார்க்கக்கூடிய நேரத்துல இந்த யோசேப்புடைய ஆடை ஆபரணங்கள் தரித்திருக்கக்கூடிய யோசேப்பை அவர்கள் அறிய முடியாததுனால அவன் யாரோ ஒரு மனிதர் என்பதை பற்றி அவங்க கடந்து போறாங்க. ஆனால் இவனோ தூரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரர்களை என்னுடைய கண்கள் பார்க்க துவங்கிட்டு அவங்க யாருன்னு சொல்லி அறிய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இவர்கள் அத்தனை விதமான மக்களும் அந்த மனுஷனுக்கு முன்பதாக வந்து நின்று தெண்டனிட்டு பணிந்து அவர்களை, அந்த மனிதனை பார்த்து அவங்க கேட்கிறாங்க, என்னுடைய தகப்பனாருக்கும் எங்களுக்கும் தானியம் தேவைப்பட ஆரம்பிக்கிறது, எங்களுடைய ஜீவன் காப்பாற்றப்பட தானியம் எங்களுக்கு தேவைப்பட ஆரம்பிக்கிறது, தயவு செய்து நீங்கள் எங்களுக்கு தேவையான தானியங்கள் யாவற்றையும் கொடுத்து உதவ வேண்டும்.
ஒருவேளை யோசிப்பு சுபாவம் மாற்றம் இல்லாது இருக்கிறது உண்டானால் அவன் என்ன செஞ்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். எல்லா அதிகாரமும் யோசிப்புடைய கருத்துல, வசனத்திலே அப்படித்தான் போட்டுக்கு, அதாவது அரியணையிலே மாத்திரம் உன்னை காட்டில் நான் பெரியவனா இருப்பேன், மற்ற எல்லா விதமான அதிகாரமும் உன்னை பொறுத்தது. நீ எவனையாகிலும் கொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும், எவனையாகிலும் நீ ஒன்றுமில்லாமல் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் அழித்து போடப்பட வேண்டும். அத்தனை அதிகாரத்தையும் பார்வோன் யோசேப்புடைய கையிலே தரக்கூடியவனாய் விளங்கி இருந்தான். இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய சகோதரனுக்கு என்ன காரியத்தை செய்திருக்கலாம் யோசேப்பு? இப்பொழுது இவனுடைய கரங்களிலே எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் யோசேப்பு எப்படி தேவ சுபாவத்தை வெளிப்படுத்தி மன்னிக்கும் ஒரு மனிதனாய் விளங்கி, அதுதான் தேவ சுபாவம். நமக்கு பழிக்கு பழி வாங்காதிருக்கக்கூடிய நேரத்தில் வரைக்கும் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லக்கூடிய வார்த்தையோடு கூட இல்லை. அந்த நேரம் வரக்கூடிய நேரத்துல, என்னுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய நேரத்துல, என்னுடைய சத்துருடைய கை தாழ்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல, அவனை பழி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடிய நேரத்தில் நீங்க எப்படி இருக்க போறீங்க? அதுதான் முக்கியம். அந்த மாதிரி சுபாவ மாற்றம் என்னுடைய வாழ்க்கையிலே வராது இருக்கிறது உண்டானால் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கனிகளை உங்களாலும் என்னாலும் கொடுக்க முடியாது. தேவன் விரும்பும் கனி கொடுக்கும் ஒரு வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்க. உங்களுக்கு அநேக விதமான மக்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடிய திராணிகள் காணப்பட ஆரம்பித்தாலும் முழு மனசா மன்னிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்படக்கூடிய தேவ சுபாவம். அவர்கள் மேல் உண்மையான ஒரு அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய உண்மையான ஒரு தேவனுடைய சுபாவம். இந்த சுபாவம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால்தான் என்னை வீணரும் கனியற்றவனமாய் இருக்க இந்த சுபாவங்கள் அனுமதிக்காது. தேவன் விரும்பும் ஒவ்வொரு சுபாவத்திலும் அந்த ஆண்டவராகிய தேவன் சொல்லி வச்சிருக்கிறாரு 9 விதமான நிலைகளை பற்றி, விசுவாசத்தை பற்றி, தைரியத்தை பற்றி, ஜாக்கிரதை பற்றி, ஒவ்வொரு விதமான விஷயத்தை பற்றி. இவைகள் எல்லாம் உலக ரீதியான ஒரு காரியமாய் அல்ல, தேவன் பிரியப்படக்கூடிய அளவிற்கு இவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாம் கனி நிறைந்தவைகளாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். தேவன் எந்த நேரத்தில் உங்களை சந்திக்கும்படி வர ஆரம்பித்தாலும், ஒருவேளை இப்ப நம்ம அந்த ஜெபக்கூடத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று ஆண்டவராகிய தேவன் நம்மை சந்திக்கும்படி வந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப கூட நீங்கள் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக கனி கொடுக்கும் ஒரு மனிதராய் விளங்க வேண்டும் என்று சொன்னார். நிறைய பிரச்சனை நடுவில் அழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல கர்த்தராகிய தேவன் கனிகளை பறிக்கும்படி வர ஆரம்பித்தாலும் கூட ஆண்டவராகிய தேவன் உங்களிலே கனியற்றவனாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை பற்றி காணாத அளவிற்கு எல்லா நாளிலும் கனி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் உங்கள் சுபாவங்கள் ஒட்டு மொத்தமாய் மாற்றப்பட்டு தேவ சுபாவம் உங்களிலே வளர வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் நம்ம கூட சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது? எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 10வது அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்லுது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனிங்க. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 10வது அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. வாசிக்கிறேன், கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஒருவனை ஒருவன் என்ன செய்யணுமா? கவனித்து பார்த்து அவன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான காரியங்கள். அப்படின்னா நான் என்னை ஆராய்கிறது மாதிரி என் சகோதரனையும் ஆராய்ந்து பார்த்து அவனோடு கூட நான் மெய்யாகவே புத்தி சொல்லக்கூடிய அளவிற்கான கிரியைகளை உருவாக்குவேன். இப்ப 2 விதமான நிலைகளை பற்றி கர்த்தர் இங்கே பேச ஆரம்பிக்கின்றார். ஒருவன் புத்தி சொல்ல வேண்டும். புத்தி சொல்லக்கூடிய அந்த மனுஷனுடைய வார்த்தைகளை எவனுக்கு அந்த புத்தி சொல்லப்படுகிறதோ அவன் அவைகளை தாழ்மையாய் கேட்க வேண்டும். 2மே நமக்கு வேணும். புத்தி சொல்லும் போது நான் அந்த புத்திகளை நான் எப்படி நான் கேட்க முடியும்? என்னுடைய அனுபவம் என்ன, என்னுடைய திறமை என்ன, என் தேவனாகிய கர்த்தரை நான் தரிசித்திருக்கக்கூடிய அனுபவம் எத்தனை விதமான அனுபவம், நீயா எனக்கு புத்தி சொல்லுகிறாய் என்கிறதை பற்றி நான் என்னுடைய மனதளவில் யோசித்து பாராம ஒருவன் புத்தி சொல்லக்கூடியதை ஒருவன் தாழ்மையாய் கேட்கக்கூடிய அனுபவம் தான் இந்த கடைசி காலத்திலே உங்களையும் என்னையும் கனி உள்ளவனாய் உருவாக்க ஆரம்பித்து விடுகிறார். கனி உள்ள ஒரு வாழ்க்கைனா எதை ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார்? ஒவ்வொரு நேரத்திலும் நான் என்னையே கவனித்துக் கொண்டே இருக்க ஆரம்பிக்கின்றேன். என்னுடைய குறைவுகளை பற்றி பார்க்கும் பொழுது என்னை அறியாத கண்ணீர் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது. எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை இல்லைங்க, உடனே நான் அழ ஆரம்பிச்சேன். எனக்கு நல்ல ஒரு சூழ்நிலை என்னுடைய குடும்பத்துல காணப்பட உடனே நான் வேதனைப்பட ஆரம்பிச்சேன். என்னுடைய பொருளுக்குரிய காரியங்கள்ல நிறைய விஷயங்கள்ல நான் மெய்யாகவே குறைவாக காணப்பட ஆரம்பிச்சேன். நான் உடனே அழ ஆரம்பிச்சேன். என்னுடைய கடன்களை வாங்கி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அழ ஆரம்பிச்சேன். ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், ஒருவரை ஒருவர் இங்கு கவனிச்சு பாருங்க.
உங்களை காட்டிலும் எத்தனை நம்முடைய ஐக்கியத்திலே காணப்படக்கூடிய மக்கள் எத்தனை பேரு ஒரு வேளைக்கு அடுத்த வேளை சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. அவனை பற்றி என்னைக்காக நம்ம யோசிச்சு பார்த்தது உண்டா? அவனுடைய நிலைகளிலே அவன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அவன் தன்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை காப்பாற்றிக் கொள்ள முடியும்? இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு நல்ல ஒரு வீட்டையும் நல்ல ஒரு வசதியான சூழ்நிலைகளையும் கர்த்தராக தேவன் உருவாக்கி வைத்திருக்கின்றார். ஆனா இந்த ஆராதனை முடிந்த பிறகு அநேகம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும்படிக்காய் நம்முடைய தம்பிமார்கள் கடந்து போவாங்க. அங்க சாப்பாடு இல்லாம தவிக்கக்கூடிய மக்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினால சாப்பாடு கொடுக்கும்படிக்காக கடந்து போவாங்க. சாப்பாடு ஒருவேளை கொடுத்தா போதுமா? அவங்க இருக்கிறதுக்கு இருப்பிடம் எங்க இருக்கு? ஒருவேளை மழை வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், பயங்கரமான வெயில் அடிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், பயங்கரமான குளிர் அடிக்கக்கூடிய அது ஒரு நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க எங்க போயிருப்பாங்க? என்ன அவர்களை பற்றி நீங்களும் நானும் யோசிக்கக்கூடிய தன்மைகளுக்கு உங்களுக்கும் எனக்கும் நேரம் எங்கே இருக்கிறது? நான் என்னை குறித்து அழ ஆரம்பிக்கின்றேன், என்னை குறித்து நான் யோசனைப்பட ஆரம்பிக்கின்றேன், எனக்காக நான் புலம்புகின்றேனே தவிர என்னை போல காணப்படக்கூடிய எத்தனை சகோதரர்கள் வேதனைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதைத்தான் கர்த்தராக தேவன் சொல்கின்றார். நீங்கள் ஒருவரை ஒருவர் முதல் காரியம் கவனிக்கப்படுங்க. உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பாரு, அவனை நீ விசாரி, அவனுடைய காரியங்களை நீ அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதுதான் ஆண்டவராகிய தேவனால் மெய்யாகவே அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நல்ல ஒரு போதகம். நல்ல ஒரு போதகம். எப்படிப்பட்ட ஒரு போதகம்? ஒருவனை ஒருவன் நான் என்னை குறிச்ச நான் பார்த்து 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 எனக்காக அழுது, எனக்காக புலம்பி, எனக்காக எத்தனை நாள் வரைக்கும் உன்னையே நீ பார்க்க போகின்றார். உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறான்னு பாரு. அவனுடைய வேதனைகளை பற்றி நீ என்னைக்காக யோசித்து பார்த்தது உண்டா? நீ கேட்டது உண்டா? நீ பேசினது உண்டா? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லு பாருங்க, ஒருவரை ஒருவர் நீங்கள் கவனித்து பார்த்து ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் பற்றி சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயத்தை நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்றேன், உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். கர்த்தர் உங்களுக்கு தேவையான காரியங்களை பார்த்து எத்தனை பேர் நம்ம பேசியிருக்கிறோம்? வசனத்துல கனியற்ற கிரிகள்னா என்ன கிரிகள் பாருங்க. என் மட்டிலே என்னுடைய வாழ்க்கை ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பெரிய ஒரு தேவன் அருவருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதுதான் என் மட்டிலே நான் நல்லா இருந்தா போதுங்க. நானும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய குடும்பம் நல்லா இருந்தா போதும். எனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மனுஷன் நல்லா இருந்தானா இல்லாம போனா எனக்கு என்ன ஆச்சு? அவன் சாப்பிடாம அவனுடைய நிலைகள் காணப்பட ஆரம்பித்தால் எனக்கு என்ன வந்தது? இப்படி தன்னலமா எவன் ஒருவன் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்பும் கனிகள் வராது. தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே ஒரு நல்ல ஒரு வழியை காமிச்சிட்டு போனார். என்ன வழியை காமிச்சிட்டு போனாரு? நீங்கள் உன்னை நேசிக்கிறதை போல உன் அயலானையும் நேசிக்க நீங்கள் பழகுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா எவ்வளவு தூரம் நான் துடிச்சு போக ஆரம்பிக்கிறேன். ஒரு வியாதி வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சின்ன ஒரே ஒரு அசரு என்னுடைய நெற்றியில வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன ஒரே ஒரு வெள்ளையான ஒரு காரியம் உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. உடனே நான் அதை முதல்ல அதாவது அந்த கண்ணாடியில் நான் பார்க்கிறேன். இதை பார்த்த உடனே இதுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் என்ன இருக்கிறது? பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் நான் அதுக்கு தேவையான மருந்து போடுறேன். அது என்னுடைய நெற்றி விட்டு போகல. அது இன்னும் சற்று விரிவாய் படரக்கூடிய நேரமாக இருக்கிறது உண்டானால் டாக்டர் நான் கடந்து போறேன். உடனே இந்த திருநெல்வேலியில் காணப்படக்கூடிய மருத்துவரை நோக்கி நான் கடந்து போகிறேன். அவர் சில அதாவது இந்த ஊசிகள் யாவற்றையும் போடுகின்றார், சில மருந்து மாத்திரை கொடுக்கிறார். இன்னும் எனக்கு சரியாகுது. உடனே நான் அவைகளை விட்டு விடுகிறது இல்லை. உடனே இங்கிருந்து நான் மதுரைக்கு கடந்து போகிறேன், சென்னைக்கு கடந்து போகிறேன், பெங்களூர் கடந்து போகிறேன். இன்னும் எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய ஆஸ்பத்திரிகள் உண்டோ, ஏனென்றால் அதை நான் சீர்படுத்த வேண்டும் என்று எவ்வளவு தீவிரம் காண்பிக்க ஆரம்பிக்கிறேனோ அதே போல உன் அயலான் கஷ்டப்படும் போது நீ என்ன செய்யறன்னு யோசிப்பார். அவனுடைய வாழ்க்கையில அவன் புலம்பக்கூடிய நேரத்துல நீங்களும் நானும் செய்யக்கூடிய காரியம் என்ன? ஆண்டவராக தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுனுடைய அவயவங்களாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒரு அவயவம் பாடுபட்டால் மற்ற அவயவமும் அதோடு கூட சேர்ந்து பாடுபடணுமே. அவனுடைய கஷ்டத்தை அவன் தான் தாங்குகிறானே தவிர நீங்களும் நானும் அந்த கஷ்டத்தை குறித்து என்ன யோசிக்கிறோம்? அவனுக்காக ஒரு சின்ன ஒரு ஜெபமாச்சும் பண்ணது உண்டா? அவனை பற்றி நீங்களும் நானும் விசாரிக்கக்கூடிய ஒரு மக்களாக கூட இருந்தது உண்டா? இதைத்தான் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்வது? அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. என்ன சொல்வது பாருங்க. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 10வது அதிகாரம் 24, 25 ஆகிய வசனம் என்ன சொல்வது பாருங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி என்ன சொல்றாரு? இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்றாரு? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நீங்கள் ஏவப்பட வேண்டும் என்றால் என்ன போட்டிருக்கு? ஒருவரை ஒருவர் கவனியுங்கள். எப்படி? ஒருவரை ஒருவர் இங்க கவனிச்சாதான் அவன் மேல உங்களை அறியாத அன்பும் வரும், அவனுக்கு செய்யக்கூடிய நற்கிரியைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதை பாருங்க. நீ கவனிக்காமலே இருந்தா அவன் என்ன காரியத்தை செய்கிறான், சாப்பிடலாம் சொல்லி கவனிக்காமல் இருக்கிறது உண்டானால் அவனுக்கான நற்கிரியைகளை நீங்கள் செய்கிறது எப்படி? அவன் மேலே நீங்கள் அன்பு கூறுகிறது எப்படி? என்னையே நான் நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷனா விளங்குகிறேன். இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல தன்னையே நேசிக்கும் இயேசுவை எந்த இடத்துல உங்களால் பார்க்கவே முடியாது. இயேசு வாழ்ந்த அந்த ஒவ்வொரு விதமான நிலைகளும் பிறருக்காகவே அவர் வாழ்க்கையை வாழக்கூடியவராய், தன்னை ஒரு பொருட்டாகவே நினைவு கூறக்கூடாத ஒரு இயேசுவாக, தன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் மற்ற மக்களுக்காகவே தியாகம் செய்யக்கூடிய ஒரு இயேசுவாய்,
அப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எப்படி காணப்படுதுன்னு பாருங்க. ஒருவரை ஒருவர் கவனிக்கிறதே இல்லை. அவன் வர்றானா, இந்த 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 ஒரு நபர் இவங்களுடைய பேரை சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு ஆள் நம்ம ஐக்கியத்தில் இருக்கிறாங்களா இப்படி கேட்கிறோம், தெரியல. அந்த ஆளுடைய பேர் கூட தெரியல. அவங்க யாரு, எப்படி இருப்பாங்க, அவங்க வந்து கருப்பா இருப்பாங்க, விளையா, அது கூட தெரியல. அப்படி என்றால் நான் உண்மையாகவே கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழுகிறேனா என்று சொல்லி என்னை நான் ஆராய்ச்சி பார்க்கிறேன். என் ஐக்கியம் வந்து ரொம்ப பெருசு எல்லாம் கிடையாது. லட்சக்கணக்கான மக்கள் வந்தா கூட எனக்கு வந்து அதாவது ஆட்களை பத்தி எனக்கு தெரியலைங்க. லட்சக்கணக்கான மக்கள் வராங்க, ஒவ்வொரு பேட்ச்லயும் வந்து 20,000 பேர் 30,000 பேர் வர்றாங்க. இதுல நான் யாரை ஞாபகப்படுத்திக் நம்ம இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஐக்கியம். இதுலயே ஒருவருடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பிரச்சனை எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலை கனியற்ற நிலை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். முதல் காரியம், நீங்கள் உங்களை கவனிக்கிறதை காட்டிலும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவர்களை கவனிங்கள். அவங்களுக்கு என்ன பிரச்சனையில கஷ்டப்படுறாங்க, என்ன காரியத்திலே அவர்கள் வேதனையின் ஊடாக கடந்து போறாங்க, அவர்களுக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும், அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக, அவருடைய தேவைகளுக்காக நான் என்ன செய்ய முடியும். ஒருவேளை பண உதவி செய்ய முடியுமா, அல்லது ஒருவேளை வந்து அநேகமான பொருள் உதவி செய்ய முடியுமா, அல்லது ஒருவேளை அவர்களுக்கு நான் ஜெபத்தின் மூலமாய் உதவி செய்ய முடியுமா, என்ன உதவி செய்ய வேண்டும், அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்திருக்கிறது. இப்படி நான் ஒருவரை ஒருவர் கவனித்து விசாரிக்கக்கூடியவனா இருக்கிற அந்த வசனத்துடைய தொடர்ச்சியை பாருங்க. 25வது வசனத்துல, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய நன்மையிலும் தீமையிலும், அவனுடைய உயர்விலும் தாழ்விலும், அவன் ஆவிக்குரிய மேன்மையிலும் ஆவிக்குரிய வீழ்ச்சியிலும் நீங்களும் நானும் பங்கு பெறணும். அவன் கொஞ்சம் லேசா வழி விலகி போனா கூட உடனே அவனுக்கு நீங்கள் எச்சரிப்பான வார்த்தையை சொல்லும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அவனை எல்லா விஷயத்திலும் கவனிக்க பழகிறீங்கன்னு அர்த்தம். அப்பதான் சபையினுடைய எல்லைகள் எல்லாம் விருத்தியாக்கப்படுகிறதையும் கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்களாலும் என்னாலும் வாழ்க்கை வாழ முடியும் என்கிறதில் சந்தேகம் உள்ளதில்லை. அப்ப கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவரை ஒருவர் விசாரியுங்கள், ஒருவரை ஒருவர் கவனியுங்கள். ஏன்னா அவருக்காக நீ வந்து புத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த காரியம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நம்ம இந்த மாதிரி அனுபவத்துல கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் அவர்களுக்கு இப்பதான் வந்து, அதாவது அந்த புதிதான ஒரு வழியின் ஊடாக கடந்து போகக்கூடிய மக்களை அவருடைய வாழ்க்கை ஒருவேளை இருக்கலாம். அவங்களுக்கு இந்த மார்க்கம் தெரியாத ஒரு மார்க்கமா இருக்கக்கூடிய நேரத்துல அறிந்த அந்த காரியங்களை நீங்கள் அவர்களுக்கு புத்தியாக சொல்லலாம். இந்த மாதிரி தான் எனக்கு பிரச்சனை வந்துச்சு, எனக்கு கஷ்டம் வந்துச்சு, இந்த கஷ்டத்தில் நான் கர்த்தராகிய தேவனை உறுதியாய் பற்றிக்கொள்ள ஆரம்பிச்சேன். நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை தான் ஒரு பெரிய ஒரு லைஃப் பெல்ட் மாதிரி. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாள்ல இந்த மாதிரி நம்முடைய பகுதியில் காணப்படக்கூடிய ஹை கிரவுண்ட் ஆஸ்பத்திரியில், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிறது அந்த நாட்களுடைய வழக்கம். அப்ப ஊழியங்களை செய்யும்படிக்காக ஐசியூ வார்டு, உங்களுக்கு தெரியும், இன்டென்சிவ் கேர் வார்டில் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும்படிக்காக அங்கே இருக்கக்கூடிய டீன்ட்ட போய் பெர்மிஷன் வாங்கி, இப்போ தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, முந்தையெல்லாம் அந்த பெர்மிஷன்லாம் கொடுப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும்னு சொன்னேன். அந்த டீன் வந்து கர்த்தருடைய நாமத்தினால ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், உடனே பெர்மிஷன்லாம் கொடுத்துட்டாரு. சத்தம் மாத்திரம் போட்டு நீங்கள் வந்து ஜெபம் பண்ணாதீங்க, அவங்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனைலாம் சொல்லுங்க, அவங்களுக்காக மற்ற பேஷண்ட்டை நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போய் அறிவிக்கும்படிக்காக கடந்து போறேன். அவர் பயங்கரமா கத்திட்டு இருக்கிறார், சத்தம் போட்டு கதறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம். எத்தனை மக்கள் ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சாலும் அவரால் அந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியல. செத்து போயிருவேன் இப்படி கத்திக்கொண்டே இருக்க ஆரம்பிக்கின்றார். உடனே பக்கத்துல போய் நின்று அந்த அருமையான சகோதரருக்காக ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணிட்டு, நான் 2 வார்த்தை சொல்லலாமா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் வந்து என்னுடைய வார்த்தையை கேட்கும்படி ஆயத்தப்பட ஆரம்பித்தார். உங்களுக்காகவே மரித்த இயேசு உங்க கூட இருக்கிறார். நீ இயேசுவை மட்டும் நீங்க வந்து பிடிச்சு கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் அற்புதங்களை செய்வார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் திரைய வந்து உடனே அவர் என்னை பார்த்து சொன்னார், சாக போகின்ற அல்லது வந்து தண்ணீருக்குள் மூழ்க போகின்ற ஒரு மனுஷனுடைய கையில லைஃப் பெல்ட் கொடுத்தது மாதிரி இந்த வார்த்தையை நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில கொடுத்தீங்க. இந்த வார்த்தையின் அடிப்படையில் இப்போ நான் கர்த்தரை நோக்கி நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபிச்சார் பாருங்க, உடனே கர்த்தருடைய நாமத்தால் பூரணமான விடுதலையை தன்னுடைய சரீரத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியவராய் விளங்க. இதை ஏன் உங்களுக்கு சொல்ல வருகிறேன் அப்படின்னா, சில விஷயம் நான் அறிந்த விஷயம் அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி நேரங்கள் அவருடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனையை நீங்க தெரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சாதான் அவருக்கு உதவி செய்யக்கூடிய வார்த்தைகளை உங்களாலும் என்னாலும் பேச முடியும். சபைக்கு வரேன்னு சொன்னாலே, சபைன்னு சொன்னாலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு காரியம் தான். சபை என்று சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியம் கொள்ளக்கூடிய ஒரு நிலை.
ஒருவரை பார்த்துட்டு மொத்த திருப்பி போகக்கூடிய இடத்துக்கு பேர் சபை கிடையாது. சபைன்னு சொன்னாலே ஒரு ஐக்கியம். அவங்களுடைய பிரச்சனையை நான் ஷேர் பண்ணணும், என்னுடைய பிரச்சனைகளுக்காக அவங்க ஜெபிக்கணும். இதுதான் ஒரு சபையிலே காணப்படக்கூடிய ஒரு நிலை. ஒரு குடும்பத்துல இந்த மாதிரி விஷயத்துல நம்மளால போய் சொல்ல முடியாது. சில நேரத்துல நம்முடைய குடும்பத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகளை போய் சொல்ல ஆரம்பிக்கிறது உண்டானால் குடும்பத்துல பெரிய பிரச்சனையை வர ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். சபையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப கனி உள்ள கிரியைகள்னா எதை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார்? உங்களை நீங்கள் கவனித்த காலங்கள் போதும். உங்களுக்கு அயலானை நீங்கள் கவனிக்க பழகுங்க. அவங்களுடைய தேவைகளுக்காக நீங்க ஜெபிக்க பழகுங்க. அவங்களுடைய காரியங்கள்ல என்ன பிரச்சனைக்காக இந்த மாதிரி சபையை தேடி அவ்வளோ தூரத்திலிருந்து ஓடி வர்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விதமான குறைவுகள் இருக்கு, என்னென்ன தேவைகள் உண்டு. இவ்வளவு நாள் வந்திருக்கிறாங்க, ஒரு நாள் கூட அவங்களுடைய தேவைகளை பற்றி நான் கேட்டது கூட கிடையாது. இவ்வளவு நாள் வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய எந்த விதமான விஷயத்திற்காக நான் ஜெபிச்சது கூட கிடையாது. இன்று முதல் நீங்கள் ஜெபிக்க பழக ஆரம்பிக்கிறது உண்டானால் கனி நிறைந்த ஒரு மனிதனாக இயேசு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ ஆரம்பிச்சார். இதே மாதிரி ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்கள் கிரியைகளை தேவன் அங்கீகரித்து கனி நிறைந்த ஒரு மனிதனாக, கனியற்ற கிரியைகளற்ற ஒரு மனிதனாய் அல்ல, கனி நிறைந்த ஒரு மனிதனாக ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிறைவுள்ள கிரியைகளாக உங்கள் கிரியையும் என்னுடைய கிரியையும் மாற்றப்படும் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்ப வேண்டிய ஒரு காலம் எது? என்னையே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலங்களை தாண்டி எல்லா விதமான காரியங்களையும் பார்க்க வேண்டிய நேரம் இந்த நேரமாக இருக்கிறதுனால எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கவனித்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் சொன்னார். அந்த நாட்கள்ல சீஷர்கள் தங்களுடைய நிலைகளை பற்றி பார்க்க ஆரம்பிச்சதுனாலதான் ஆண்டவராகிய தேவன் சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். அறுப்பு காலம் வந்திருக்கிறது, இப்பொழுதே பயிர்கள் எல்லாம் முதிர்ந்து அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிறது. உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்க. நீ ஒன்னையே பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? இப்பொழுது இந்த அறுவடைக்கு தயாராக காணப்படக்கூடிய பயிரை உங்களுடைய கண்கள் பார்க்கட்டும். அப்படி என்றால் நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறதை விட்டுவிட்டு அறுவடைக்கு தேவையான பயிர்களை அறுக்கிறதுக்கு தேவையான வேலையாட்களை தரும்படிக்காக பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த பயிர்கள் எல்லாம் களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படும் என்பதை பற்றி கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பித்தார். இப்பொழுதும் கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்கின்றார்? உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய நிலைகளை பாருங்க. நம்முடைய அதாவது இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை பாருங்க. எத்தனை விதமான மக்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றங்களற்ற ஒரு வாழ்க்கையினுடைய நிலைகளை பார்க்கிறோம். எத்தனை விதமான மக்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமற்ற நிலைகளை பார்க்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், கண்களை ஏறெடுத்து உன்னையே பார்த்த அந்த காலங்கள் போதும். உன்னை சுற்றிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைகளையும் ஆராய்ந்து பார்த்து அவைகளுக்காக நீ ஜெபிக்க துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கனி நிறைந்தவனாய் நீ உன்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி உள்ளத்தை ஒருமனப்படுத்தி நாம் ஜெபிக்க வேண்டும். நிறைவற்ற கிரியைகளாக நம்முடைய கிரியைகள் காணப்படக்கூடாது. நிறைவற்ற கிரியைகள், எந்த கிரியைகள் நிறைவற்ற ஒரு கிரியைகள்? நிறைவான கிரியைகள் ஆண்டவராக தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறது. ஆனால் நிறைவற்ற கிரியைகளை கர்த்தராக தேவன் புறம்பே தள்ளுகின்றார். எவைகள் நிறைவற்ற கிரியைகள்? கனியற்ற அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாம் நிறைவு இல்லாத ஒரு கிரியைகள் என்பதை பற்றி நாம் பார்த்தோமே. ஒன்று, தேவனுடைய சுபாவத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய உலக ரீதியான ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். உலக ரீதியான அன்பு, உலக ரீதியான நம்பிக்கை, உலக ரீதியான பாசம், உலக ரீதியான அநேக விதமான மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை, இவைகள் எல்லாம் மாற்றத்தின் ஊடாக கடந்து போய் தேவ பலத்தோடும் தேவன் தரக்கூடிய அந்த கிருபையோடும் கூட எல்லா காரியங்களையும் நிறைவாக்கக்கூடிய தேவன் எதிர்பார்க்கும் அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ என்னை உருவாக்கும் என்று கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் தேவ சுபாவம் என் வாழ்க்கையிலே மெய்யாகவே கடந்து வர உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் என்று கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இதுவரைக்கும் என்னுடைய சொந்த சுபாவங்களிலே நான் திருப்தியாக காணப்பட்ட காலங்கள் போதும். இனியாகிலும் கர்த்தர் விரும்பும் தேவ சுபாவத்திற்கு ஏற்ற வண்ணமாய் என்னுடைய சுபாவங்களின் நிலைகள் மாற்றம் அடைய எனக்கு கிருபையை தாரும் என்று கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இரண்டாவது காரியமாய் வேதத்திலே நாம் வாசிக்கிறதை போல ஒருவரை ஒருவர் கவனித்து ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு கர்த்தராகிய தேவனுடைய வருகை நாள் சீக்கிரமா இருக்கிறதுனால இந்த காலங்களிலே யாராகிலும் ஒருவன் விழுகிறதை கூட நாம் அனுமதித்து விடாத அளவிற்காக எனக்கு அவர்கள் சொல்லும் புத்திமதிகளை நான் ஏற்றுக்கொள்ளவும், நான் அவர்களை கவனித்து அவர்களுக்கு நான் புத்திமதி சொல்லவும் தக்கதான கனி நிறைந்த வாழ்க்கை வாழ எனக்கு கிருபைகளை தாரும் என்று கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி.
இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தராகிய தேவன் எங்களோடு கூட பேசி சொன்னீர் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை எல்லாம் நீங்கள் கடிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொன்னீரே. நிறைவற்ற கிரியைகள் எங்கள் நிலைகளை தாண்டி கடந்து போக வேண்டும். நிறைவற்ற ஒரு வாழ்க்கை எங்கள் நிலைகளை தாண்டி விலகி போக வேண்டும். தேவன் விரும்பும் அவருடைய சுபாவங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே வரும்படியாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஒருவரை ஒருவர் நாங்கள் கவனித்து, ஒருவரை ஒருவர் ஆராய்ந்து பார்த்து, ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் புத்தி சொல்லிக் கொண்டு ஆண்டவராகிய தேவனுடைய வருகையின் காலம் பரியந்தம் நாங்கள் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நிற்கத்தக்கதாக தகுதி உள்ளவர்களாய் எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த புத்தி சொல்லுதலிலும் கர்த்தாவை ஜெபத்திலும் தரித்திருக்கக்கூடிய காரியத்திலும் உறுதியாய் நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கற்று நிச்சயித்துக் கொண்ட வசனங்களின் மூலம் கர்த்தராகிய தேவன் எங்களோடு கூட பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளின் ஆழத்தை இன்றைக்கு நாங்கள் விளங்கிக் கொள்ள கர்த்தராகிய தேவன் தந்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி. கற்கிறது மட்டுமல்ல, அவைகளை இனி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பயன்படுத்த ஏற்ற வல்லமைகளை தந்து நீரே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் உரைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இவைகளின் மூலம் இன்னும் ஆண்டவராகிய தேவனுக்குள் வளர்ந்து தேவனோடு கூட நெருங்கி கிட்டி சேர்ந்து உம்முடைய ராஜ்யம் வந்தடைய கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக் கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.